அதில் நல்ல கர்மாவும் இருக்கும், தீய கர்மாவும் இருக்கும். கர்மப்பதிவே இல்லை அப்படின்னா பிறப்பே இல்லை. ஒரு ரீபர்த் இருக்கும். அப்போ கூட நம்மளுடைய பேரண்ட்ஸை நாம் செலெக்ஷன் பண்ண முடியாது. இந்த கர்மம் யார் மூலமாக நமக்கு பாஸ் ஆச்சு அதையும் உள்ளே போய் பார்க்கணும். எந்த ஒரு அன்போ ஆதரவோ ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு உண்டானதான ஒரு சப்போர்ட்டோ எதுவுமே கிடைக்காது. தவறான ஒரு மருத்துவத்துக்கு போய் மிகப்பெரிய ஒரு விபரீத சூழலுக்கு ஆட்பட்டு கிட்டத்தட்ட மரணம் வரைக்கும் போயிட்டு வருவாங்க. அந்த குழந்தை அல்லது தாய், அந்த குழந்தை பிறந்தவனே இவளுக்கு பால் இல்லாமல் போயிடும். இது கூட தெரியும். ஆமாம், தாலி திருடின பாவம் ஒரு இடத்துல இண்டிகேஷன் ஆகும். அது சொல்கிற ஒரு லேடி எந்திரிச்சு அழுகுறாங்க, எனக்கு இருக்கு அந்த பாவம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக ஜோதிட பதிவுகள் நிறைய பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னும் தீரா ஒரு பெயர் அப்படின்னா கர்ம வினை. எங்கே திரும்பினாலும் கர்ம வினை பெற்றோர் சைடு, அதே மாதிரி நமக்கு எதுவுமே நல்லது நடக்கலைன்னா கர்ம வினை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கர்ம வினைக்கான காரணம் என்ன, அதற்கான நிவர்த்தி தோஷம் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக பிருகுநந்தி நாடி ஜோதிடர் திரு பிருகு பிரபாகரன் ஐயா தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். உலகெங்கிலும் இருக்கும் பிரணவ மந்திரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்மப்பதிவு அப்படின்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக இந்த பூவுலகில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் சில கர்மாக்களை கழிப்பதற்காக தான் பிறப்பே எடுக்குது. அதில் நல்ல கர்மாவும் இருக்கும், தீய கர்மாவும் இருக்கும். கர்மப்பதிவே இல்லை அப்படின்னா பிறப்பே இல்லை. அவருக்கு ஜீவன் முக்தன். நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். அவங்க ஜீவன் முக்தன். டோட்டலாக அவங்க கர்மாவை இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க தான் மறுபிறப்புக்கு வர வேண்டிய அவசியம் அற்றவர்கள். அவங்களா விருப்பப்பட்டு ஒரு பிறவி எடுக்கணும்னு நினச்சா அவங்க பெற்றோரை அவர்களே தேர்ந்தெடுப்பார்கள். இந்த வீட்டில் போய் இன்னாருக்கு நான் குழந்தையா பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த எலிஜிபிலிட்டிலாம் நமக்கு இருக்கான்னு தெரியாது. ஏன்னா நம்ம கர்ம வினை பதிவுகளோடு இறங்கியிருக்கிறோம். நிறைய கர்ம பதிவுகளை அனுபவித்து கழிக்கிறோம். மிச்சம் மீதியோடு தான் மேலே போகிறோம். அப்போ மறுபடியும் என்ன இருக்கும், ஒரு ரீபர்த் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அப்போ கூட நம்மளுடைய பேரண்ட்ஸை நாம் செலெக்ஷன் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மீதம் இருக்கக்கூடிய கர்ம வினை பதிவுகளின் அடிப்படையிலே அவர்கள் தான் நமது பெற்றோரை தேர்ந்தெடுத்து அனுப்புவார்கள். இது நிதர்சன உண்மை. அந்த கர்ம பதிவுகள் நமக்கு என்னென்ன கர்ம பதிவுகளோடு நாம் வந்திருக்கிறோம், நம்மளுடைய சுய ஜாதகத்தில் அந்த கர்ம பதிவுகளுடைய இண்டிகேஷன் இருக்கும். எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்? இது எப்படி எடுக்கிறதுனா, எல்லா ஜாதகத்துலையுமே 12 ராசிகள் உண்டு, 27 நட்சத்திரங்கள் உண்டு, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் என சொல்லி 108 பாதங்கள் உண்டு. 108 பாதத்துலேயும் கிரகம் நிற்காது. ஏன்னா இருக்கிறதே நவகிரகங்கள் 9 பேர் தான். ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு பாதத்தில் ஒரு கிரகம் நிற்கும். அந்த கிரகம் தன்னுடைய பார்வையால் ஒரு நட்சத்திர பாதத்தை இண்டிகேஷன் பண்ணும். ஒரு பார்வை கொண்ட கிரகங்கள், 3 பார்வை கொண்ட கிரகங்கள் நம்ம பிரிப்போம். சூரியனுக்கு ஒரே பார்வை தான், சந்திரனுக்கு ஒரே பார்வை, புதனுக்கு ஒரே பார்வை, சுக்கிரனுக்கு ஒரே பார்வை, செவ்வாய்க்கு 3 பார்வை உண்டு, குரு பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு, சனீஸ்வர பகவானுக்கு 3 பார்வைகள், ராகுக்கு கேதுக்கு கூட முன்னும் பின்னும் 3ஆம் வீடும் நேர் 7ஆம் வீடும் பார்வை செய்வார்கள்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு பாதத்தில் நிற்கும். இப்போ ஒரு உதாரணம், மேசராசியில் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் நிற்கும். ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம், சூரியன் நிற்கிறார். இப்போ அந்த 4ஆம் பாதம் என்ன கர்மா சொல்லுது? 108 கர்மா 108 கர்மா. சொல்றீங்களா? அப்போ பரணி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் என்ன கர்மாவை சொல்லுது? அந்த கர்மா அங்கே பதிவாகி இருக்கு. இது நல்லதா கெட்டதா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது பாவக்கர்மா, இது பாவம்தான். சூரியன் ஒரே பார்வை கொண்ட கிரகம் நிற்கிற வீட்டிலேருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ 7ஆம் வீட்டை பார்க்கிறார் அப்படின்னா அது நாங்கள் கொஞ்சம் உள்ளே போய் நுணுக்கமாக எடுப்போம். 7ஆம் வீடு துலாம், மேஷத்தின் 7ஆம் வீடு துலாம். இந்த மேஷத்தில் சூரியன் நிற்கிற நட்சத்திர பாதம் பரணி 4. பரணி 4 மேஷத்தில் எத்தனாவது பாதம்னா 8ஆவது பாதம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய 8ஆவது அந்த பாதத்தை அந்த சூரியன் பார்ப்பார். அது என்னதான் வரும்னா விஷாக 2ன்னு வரும். விஷாக 2க்கு ஒரு கர்மப்பதிவு இருக்கும். இந்த 2 கர்மப்பதிவும் இந்த ஜாதகத்தில் சூரியனால் உணர்த்தப்படுகிறது. இந்த 2 கர்மப்பதிவும் அவங்க குடும்பத்தில் இருக்கும். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, இப்படி ஒரு பிரச்சனையை நாங்கள் சந்தித்தோம், இப்படி ஒரு சிக்கலை சந்தித்து ரொம்ப வேதனைகளாக பட்டோம், அந்த மாதிரி அவங்க அந்த கருத்துக்களை சொல்லுவாங்க. அது
இந்த கர்மம் யார் மூலமாக நமக்கு பாஸ் ஆச்சு அதையும் உள்ள போய் இருக்கு. பார்க்கணும். நாங்கள் அதை 4 கிளறா பிரிப்போம். ஒன்று தந்தை வழியில் அது பாஸ் ஆகிருக்கும், அல்லது தாய் வர்க்கத்தவர்கள் வழியில் அது வந்திருக்கும். மூன்றாவது வாழ்க்கை துணை, சகோதரிகள், நமக்கு ஒரு கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் அந்த மாதிரி போகும்போது அங்கே நடந்த பிரச்சனைகள், அங்கே என்னுடைய பாவப்பதிவுகள் நமக்கு வந்திருக்கும். இதுதான் 3வது கேடர். 4வது உன்னுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றி கொள்ளும் பொருட்டு நீ செய்த பாவ கர்மாக்கள். இப்படி 4ஆக பிரிப்போம். ஆனால் யூ ஆர் த ஆன்சரபிள். தந்தை வழியில் வந்த இந்த கர்ம பதிவை தந்தை தான் அனுபவிக்கணும். ஆமா, நம்ம நான் அனுபவிக்காமல் விட்டு போனதை நமக்கு ஷேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு பெற்றோருக்கு ஒரு 2 குழந்தைகள். அந்த குழந்தைகளோட ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது தந்தை வழி கர்மான்னு சொல்லி இந்த பையனுக்கு எதுவுமே வரல. அந்த முதல் பையனுக்கு தாய் வழி கர்மா வந்திருக்கு, தானே தேடிக்கொண்ட கர்மா வந்திருக்கு. அப்படின்னா அப்போ தாய் வழியில் வந்த கர்ம பதிவை இவருக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல தாய் தந்தைங்கும்போது ராகு கேது அப்படின்னு எடுத்து வேற விதமாக உள்ள போய் பாவங்கள் மூலமாக பார்ப்போம். 2வது குழந்தை ஜாதத்தில் பார்த்தா தாய் வர்க்கத்தில் வந்ததான பாவப்பதிவுகளோ கர்ம பதிவுகளோ எதுவுமே சுட்டப்படவில்லை. எல்லாமே தந்தை வழியில் வந்திருக்கு, சகோதரிகள் வழியில் வந்திருக்கு. இப்படி வித்தியாசமாக வரும். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் ஃபாதர் வழியில் வந்த எந்த ஒரு கர்ம பதிவுமே இந்த முதல் குழந்தைக்கு ஷேர் ஆகலை, 2வது குழந்தைக்கு ஷேர் ஆகிருக்கு. ஓ, இதுலயும் இவ்வளவு ரொம்ப உள்ளே போய் பார்க்கணும். 2வது குழந்தைக்கு பார்க்கும்போது தந்தை வழியில் வந்த கர்மாக்கள் ஷேர் ஆகிருக்கு, தாய் வழியில் வந்த கர்மாக்கள் ஷேர் ஆகலை. ஸோ ஒரு பெற்றோர், ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து குழந்தைகள் பிறக்குது. எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அத்தனை பேருக்கும் அத்தனை கர்மாவும் ஷேர் ஆகி போகும்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக அங்கே ஷேரிங் இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இப்போ சின்ன வயசுலயே தந்தையை இழக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தை, ஒரு வீட்டில் 3 குழந்தை இருக்கு அப்படின்னா, இது எந்த கர்ம வினையில செய்யணும்? ஏன்னா அந்த குழந்தை ஒரு நல்ல பிறப்பெடுத்து தான் வந்து தந்தைக்கான எந்த சுகமோ அவர் மூலமா கிடைக்கக்கூடிய எந்த அங்கீகாரமோ அந்த குழந்தைக்கு கிடைக்கல, அந்த மனைவிக்கு கிடைக்கல. அப்படிங்கும்போது 3 பிள்ளைகளுடைய ஜாதகத்திலுமே அதே ஒரே மாதிரியான கர்ம பதிவு இருக்குமா? இருக்காது. முதல் குழந்தை ஜாதகத்தில் இந்த குழந்தைக்கு தந்தையினுடைய அமைப்பில் எந்த ஒரு அன்போ ஆதரவோ ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு உண்டானதான ஒரு சப்போர்ட்டோ எதுவுமே கிடைக்காது. அப்போ இந்த குழந்தை சிறு வயதிலேயே தந்தையை இழந்துவிடும், அல்லது தந்தை உயிரோடு இருப்பார், இந்த குழந்தை தந்தையை பிரிந்து விடும். இப்போ நிறைய குழந்தைகள் பார்க்குறோம், எங்கள் சின்ன வயசுலேயே கொண்டு போய் ஹாஸ்டல் அந்த மாதிரிலாம் விட்டுருவாங்க. அவன் அப்படியே வளர்ந்தே வரும்போது அந்த தந்தை அருகிலேயே இருந்து அந்த உண்மையான பாசத்தை பெறக்கூடியதான தன்மையை இந்த குழந்தை இழந்துடும். 2வது ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம், அந்த குழந்தைக்கு தந்தை இல்லை. ஆமாம். அது 2வது குழந்தையோட ஜாதத்தில் என்ன இருக்குன்னா, இவங்க தாய்க்கு பார்த்தீங்கன்னா இள வயதிலேயே கணவனை இழந்து விதவையாகணும்னு ஒரு தோஷம் இருக்கும். 2வது குழந்தைக்கும் தந்தையினுடைய அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்காது அப்படிங்கிற இண்டிகேஷன் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வேற வேற ஜாதகம், கிரக அமைப்புகள், திசா பக்தி எல்லாமே வேற வேற. சரிங்கம்மா, அது என்ன சொல்லப்படுதுன்னா, முதல் குழந்தைக்கு தந்தையின் அரவணைப்பு அன்பு இல்லை. 2வது குழந்தையின் ஜாதகத்திலே தாய்க்கு மங்களம் இல்லை. 3வது குழந்தையோட ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது இந்த குழந்தை கிட்டத்தட்ட பிறப்பிலேயே தன் கர்ம பதிவின் காரணமாக கூட பெற்றோரில் எவரையேனும் ஒருவரை இழந்து சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இன்னைக்கு அந்த கணக்கில் வாழணும்னு வந்திருக்கும். இந்த கர்ம பதிவுகள்லாம் ஒர்க் அவுட் ஆனாதான் அந்த தந்தை இறக்க முடியும். இப்போ இந்த குழந்தைகள் ஜாதகத்துக்கும் அந்த மனைவி ஜாதகத்துக்கும் ஏதாவது இன்டர் கனெக்ஷன் நிச்சயம் இருக்குமா? இருக்கும். கிரக சேர்க்கையோ இல்லை இதே ஒரே பாயிண்ட்ஸ்? இப்போ இந்த மனைவியோட ஜாதகத்தை கூட பார்க்கலாம். இந்த பொண்ணு இப்படி இள வயதிலேயே இப்படி ஒரு சூழலை சந்திச்சு கணவனை இழந்து வாழ்றாளே, இது இந்த கர்ம பதிவு இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கா? இது எங்கேருந்து வந்த கர்மா? இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் இப்படி ஒரு தன்மை இருக்குது, அது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, அது நடந்து முடிஞ்சிருச்சு. இது எந்த வழியில் வந்த கர்மா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 4 வழியில் தான் வரும். அந்த பெண்ணுடைய தகப்பனார் வழியில் செய்த பாவ கர்மா இங்கே பாஸ் ஆகிருக்கு, அல்லது தாய் வழியில் வந்த கர்மா பகிர்ந்து தரப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே சகோதரிகள் மூலமாகவும், வாழ்க்கை துணைனா இந்த பெண்ணுடைய கணவன் ப்ரீவியஸ் பர்த்து, இந்த பர்த் இல்லை, ப்ரீவியஸ் பர்த்தில் வாழ்க்கை துணைன்னு நான் பொதுவாக ஏன் சொல்கிறேன்னா, இப்பிறவியில் இவள் பெண், போன பிறவியில் இவள் பெண்ணு தானா? இல்லை, தெரியாது. பெண்ணாக இருந்தால் கணவன், போன பிறவியில் இவ ஆண் அப்படின்னா மனைவி. அந்த வரியில் வந்த கர்ம பதிவது. போன பிறவியில் இந்த பெண் ஆணாக இருந்து ஒரு மனைவிக்கு செய்த துரோகம், அதனால் அந்த மனைவி தன்னையே மாய்த்து கொள்கிறாள். இந்த பிறவியில் இவள் பெண்ணாய் பிறந்து கணவனை, அந்த ஆன்மாவே கணவனாக பிறந்து வாழ முடியாமல் அவனை இறந்து போய் வாழ்க்கையை இழந்து விடுகிறாள். அப்போ கர்மப்பதிவுடைய மிக்சிங் அப்படி ஒரு தன்மை இருக்கும். இல்லை என்றால் அந்த பெண்ணானவள் முற்பிறவியில் தன்னுடைய சுய
அபிலாஷைகளுக்காக செய்த, அதன் மூலமாக சேகரித்த பாவகர்மா. இந்த 4 கேடரில் தான் ஒரு கர்மா வந்து ஒருத்தருக்கு வந்து அங்கே டெபாசிட் ஆகும். தந்தை வழியா, தாய் வழியா, தன் சகோதர சகோதரிகள், வாழ்க்கை துணை வழியா, எதுவுமே இல்லை, தானே உருவாக்கியதா, அப்படி பிரித்து அதை எடுத்து சொல்லி அதில் எத்தனை கர்ம பதிவுகளை அனுபவித்து கழிச்சிருக்கீங்க. அதுவும் முடிச்சதும் தெரியும். இது முடிச்சதும் தெரியும். எத்தனை கர்ம பதிவுகள் பெண்டிங் இருக்குது. வாழ்வியல் பரிகாரங்களும் ஆலய பரிகாரங்களும் தந்துருவோம். தந்து அதை போய் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அந்த கர்ம பதிவுகள் அப்படியே இதாகிடும். அந்த கர்ம பதிவை அவர்கள் அவர்களுடைய அடுத்த தலைமுறைக்கு பாஸ் பதிவு பண்ணாம செய்யக்கூடாது, இருக்கு. தள்ளிவிடக்கூடாது. இவங்களே அதை வேனிஷ் பண்ணிடணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது வரக்கூடாது இல்லையா? இப்போ வந்து ஒரு ஜாதகத்துல இவ்ளோ விஷயத்த நீங்க எந்த பாதத்துல எந்த கிரகம் நிக்கிறத வச்சு சொல்லிடலாம் அப்படிங்கிறது மூலமா சொல்லியிருக்கீங்க. இதற்கான தீர்வு எங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு போறதுனால கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிறைய பேருக்கு சரி, எங்களுக்கு எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது? இதற்கு நீங்க ஏதாவது ஒரு வழி வச்சிருக்கீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு கர்ம வினைப்பதிவுகள் எடுத்து பேசுகிறோம். இந்தந்த கர்ம வினைப்பதிவுகள் எல்லாம் உங்கள் வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே நடந்திருக்கா? தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒருவருடைய கர்மப்பதிவு உடன் பிறந்த சகோதரிக்கு பேசலாம். ஒருவருடைய கர்மப்பதிவு தன்னுடைய குழந்தைக்கு பேசலாம். அந்த கர்மப்பதிவு தன் மனைவிக்கு பேசலாம். நிறைய இருக்கு. யாரோ ஒருத்தர் அதை அனுபவிச்சிருக்காங்களா, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா? இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னது உங்களுக்கு புரியும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க. அவங்க கிளாஸில் என்ன சொல்கிறாங்க, இந்த நட்சத்திர கர்மப்பதிவு ஒரு ஜாதகத்தில் இண்டிகேஷன் ஆனால் ஒன்று அவங்க அல்லது அவங்கள சார்ந்தவங்க, அவங்களுக்கு புத்திர சந்தானம் மறுக்கப்படுகிறது அப்படின்னு வருது. அவங்க அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த நட்சத்திர பாதத்தில் எனக்கு ஒரு பிளானட் நிற்கிது, அந்த கர்மாவை சொல்லுது. யாருக்கு? எனக்கு. ஆனால் எனக்கு திருமணமாகி 2 பசங்க. இது இந்த இடத்துல எப்படி அது? 2 பசங்க. அவங்களும் பெரிய பசங்க ஆகி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு தலைக்கு ஒரு குழந்தை இருக்கு. என் உடன் பிறந்த சகோதரனுக்கு புத்திரம் இல்லை. அந்த கர்மபதி எங்கே போயிருக்கு பார்த்தீங்களா? சகோதரனுக்கு சகோதரருக்கு. போய். என் உடன் பிறந்த சகோதரன் நல்ல வெல் டு டூ, நல்ல வெல்த்தியானவர் தான். நவ் இஸ் நோ மோர். பட் மேரேஜ் ஆகி 30 இயர்ஸ் அவங்க வாழ்ந்தாங்க. எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாங்க, செலவுகள் செஞ்சாங்க, ஆலய வழிபாடுகள்லாம் போய் வந்தாங்க. அந்த கர்மப்பதிவில் வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அந்த புத்திர பாக்கியம் இல்லைங்கிற மாதிரி போயிடுச்சு. ஆனால் அந்த கர்மப்பதிவு ஏன் ஜாதத்தில் இருக்குது. இது ஆக்சுவலாக எனக்கு வந்திருக்கணும், எனக்கு குழந்தைகள் இல்லாமல் போயிருக்கணும், என் உடன் பிறந்த சகோதரனுக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ யாருடைய கர்மப்பதிவையும் யாருக்கும் ஷேரிங் ஆகும். யாருக்கிட்ட இருந்தும் கர்மப்பதிவு நமக்கு ஷேர் ஆகி வந்திருக்கும். இதுதான் உண்மை. அதை எடுத்து போட்டு பார்க்கும்போது அவங்களுடைய லக்ன பாவ ரீதியாக பார்க்கும்போது சகோதர பாவமாக அங்கே வருது. இந்த இடத்துல இன்னொரு ஒரு சந்தேகம் தான். திருமணத்துக்கு பிறகு அந்த மனைவியோ கணவனோ இணையும் பொழுது அவங்களுக்கான அந்த ஜாதக அமைப்போ இல்ல கொடுப்பனையோ மாறும் அப்படிங்கும்போது அப்ப அந்த மனைவியினுடைய ஜாதகத்திலயும் இதே மாதிரி பிரச்சனை இருந்திருக்கணும். அந்த ஜாதத்தை பார்க்கல. கண்டிப்பாக இருந்திருக்கணும். புத்திரத்தால சோகம், புத்திரம் இல்லாத ஒரு பிரச்சனை அங்கே இருந்திருக்கணும். அந்த கர்ம பதிவு இருப்பவர்கள் தான் வந்து ஜாயிண்ட் ஆவாங்க. ஒரு நட்சத்திர பாதம். இவர்கள் ஒரு நோய்க்கு உட்பட்டு தவறான ஒரு மருத்துவத்துக்கு போவாங்க. தவறான ஒரு மருத்துவத்துக்கு போய் மிகப்பெரிய ஒரு விபரீத சூழலுக்கு ஆட்பட்டு கிட்டத்தட்ட மரணம் வரைக்கும் போயிட்டு வருவாங்க. கண்டுபிடிச்சு உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டே தப்பு, நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க மெடிசனே தப்பு அப்படின்னு சொல்லி உண்மையான வைத்தியத்துக்கு அவங்களை வழிப்படுத்தி அதிலிருந்து ரெக்கவரி ஆகி வருவாங்க. இதை நான் சொல்லிகிட்ருக்கோம் வகுப்பில். டக்குன்னு ஒருத்தர் இருந்துச்சு எவிடென்ஷியல் ப்ரூஃப் கொடுக்குறாரு. அவர் பேர் ரமேஷ்னு நினைக்கிற சென்னையிலேருந்து வந்திருந்தார். 6-7 இயர்ஸ் பேக் இட் ஹேப்பன் டு மீ. இங்கே சொல்கிற நட்சத்திர பாதத்தில் எனக்கு ஒரு பிளானட் இருக்குது. திடீர்னு கொஞ்சம் ஹெல்த் சரியில்லைன்னு சொல்லி போய் ஒரு இடத்துல ஒரு வைத்தியம் பார்த்து டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு 1 வீக்கு தான் டேப்லெட் எடுத்திருப்பேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க சார், 15 கிலோ வெயிட் அதிகமாகிடுச்சு. ஒரே வாரத்தில் 15 கிலோ வெயிட் ஏறுமா? வாய்ப்பே இல்லை. வெயிட் ஏறிடுச்சு. நடக்க முடியல, நிற்க முடியல, பேக் போன் ப்ராப்ளம், அது பிரச்சனை இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சரி இது ஏதோ சம்திங் ராங்னு சொல்லி செகண்ட் ஒப்பீனியன் வேறு பக்கம் போகலான்னு சொல்லி வேறு பக்கம் போய் என்ன ஏதுன்னு சொல்லி பேசி அவங்க சம் ட்ரீட்மெண்ட்ஸ் பிளட் டெஸ்ட்டு அதெல்லாம் டெஸ்ட் எடுப்பாங்க. அவரை டாக்டர் எடுத்தவொடனே எனக்கு கேட்குறாமா, ஒரே கேள்வி கேட்குறாங்க, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா, பிஸ்னஸில் ஏதாவது தோல்வி, அந்த மாதிரி ஏதாவது சிக்கல்களா அப்படி கேட்கும்போது இவர் சார் என்ன சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறீங்க, எனக்கு புரியல. இல்லை சார் நீங்கள் பாய்சன் எடுத்திருக்கீங்க. பாய்சன் எடுத்தலாம் என்ன சொல்கிறீங்க? பாய்சன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அது மெல்ல மெல்ல உங்களை கொண்டு போயிட்டுருக்கு. எங்கே போனீங்க, என்ன என்ன பிரச்சனைக்காக, யாரை அப்ரோச் பண்ணீங்க, என்ன மெடிசன் எடுத்தீங்க, எனக்கு எல்லாம் லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு. சார் டோட்டலி இது இன்னொரு 3 days 4 days கண்டினியூஸாக எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் கிட்னி அவுட்டு, ஃபஸ்ட்டு கிட்னி அவுட் ஆகிடும். அந்த கிட்னி வந்து 60% டேமேஜ் ஆகிருக்கு. அதனால தான் உங்களால் ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியல. இவரால் ஒரு 5ஆம் நாள் 6ஆம் நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி
கூன் விழுந்த மாதிரி இப்படியே தான் உட்காந்துருப்பான், நிமிர்ந்து உட்கார முடியலையாம். எவிடன்ஷியல் ப்ரூஃப் கொடுத்தாரு கிளாஸில். 10 நாளைக்கு மெடிசனே எடுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் சடனாக மாற்றி கொடுத்தா இது வேறு மாதிரி விபரீதமாகிடும். 10 கிட்டத்தட்ட அது உங்கள் பிளட்டில் கலந்துருக்கு, அது பிளட்லேருந்து வெளியேறணும். 10 நாளைக்கு என்ன சிரமமோ அந்த சிரமத்தை அனுபவிங்க. கர்மப்பதிவு 10 டேஸ் கழித்து வாங்கன்னு சொல்லி 10 டேஸ் கழித்து போனதுக்கப்புறம் சம் பர்சன்டேஜ் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்காரு அந்த பிரச்சனையிலேருந்து. ஏன்னா அந்த மருந்தோட வீரியம் குறையுது இல்லையா. ஆமா ஆமா. புது மருந்துகள் கொடுத்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் புது மருந்து எடுத்து ஓகே ஆகி ரெடியாகி நல்ல பொசிஷன் இருக்காரு. கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திருந்தேன், அந்த பக்கம் ஒரு 4-5 நாளிலே நான் முடிஞ்சிருப்பேன். அந்த நட்சத்திரத்தை 108 பாதத்தில் இந்த குறிப்பிட்ட பாதம் இப்படி ஒரு கரும பதிவுங்கிறீங்க, ஒண்டர், ரொம்ப அற்புதம். அப்போ கூட அந்த இடத்துல அந்த நட்சத்திர வினைப்பதிவில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் அந்த குறிப்பிட்ட பாதத்திலே நின்று இந்த மெசேஜை சொல்லிக்கிட்டு இருக்கவர் சனீஸ்வர பகவான். அப்போ எனக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் நான் கேட்குறேன், ஏங்க சார் உங்களுக்கு அந்த செகண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த டாக்டர் ஏதாவது ஒரு விதத்திலே மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்குறேன். அந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, அவர் என்னதான் ஆன்சர் வருது பார்ப்போம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி ஒரு மாற்றுத்திறனாளி இல்லை, நல்லா நடப்பார், நல்ல ஆக்டிவாக இருப்பார், கை கால் எல்லாம் நல்லா இருக்குது, நல்ல நல்ல மனிதர் தான், அவரை மாற்றுத்திறனாளி இல்லை சார், கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் ஆழமாக பார்ப்போம்னு சொல்லி பார்த்துட்டு நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். சரி, இன்னொரு சான்ஸு, மாற்றுத்திறனாளி அவர் இல்லைன்னு சொல்கிறீங்க, யதார்த்தமாக ஒரு மனிதன் எப்படி அழகாக பேச முடியுமோ அப்படி பேச முடியாமல் திக்கி திக்கி பேசுகிறது, ஒரு திணறி பேசுகிறது, அந்த மாதிரி இருந்தால் கூட அது கூட ஒரு மாற்றுத்திறனாளின்னு சொல்லலாம் அப்படின்னு. அவர் அப்படியே அப்செட் ஆகிட்டார். எக்ஸாக்ட்லி கரெக்ட் சார், அவர் வந்து திக்கி திக்கி தான் பேசுவார், அது தெளிவாக பேச மாட்டார். அதெல்லாம் இங்கே வருமா, அதெல்லாம் எடுக்க முடியுமா? அப்போ எனக்கு ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய மருத்துவர் மூலமாகத்தான் ஒரு ரிசல்ட்டு தீர்வு கிடைக்கணும். கிடைக்கணும். அவர் மாற்றுத்திறனாளின்னு நீங்கள் சொன்ன கூட நான் வேறு மாதிரி போயிட்டேன், இந்த கை கால் பிரச்சனையா வேறு ஏதாவது சிக்கலா அந்த மாதிரிலாம் போயிட்டேன். ஆனால் நீங்கள் எக்ஸாக்டாக அந்த வார்த்தை ஏன் சொல்கிறீங்க, திக்கி திக்கி பேசுவாரான்னு கேட்குறீங்களே. இருக்குது சார் அங்கே அப்படின்னு. யூ ஒண்டட் அ லாட், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஆக இந்த நட்சத்திர கர்ம வினைப்பதிவு அப்படிங்கிறது எல்லாரும், எனக்கே உண்டு, உங்களுக்கும் உண்டு, எல்லாரும் ஒரு வினைப்பதிவோடு தான் வந்து இறங்கியிருப்போம். அந்த வினைப்பதிவுகளிலே சிலவற்றை நாமோ நம்மை சார்ந்தவர்களோ அனுபவித்து கழித்திருப்போம். கழிக்காமல் அந்த மிச்சத்தில் பாக்கி இருக்கக்கூடிய வினைப்பதிவுகள் இருக்கும். இதை இந்த பிறவிலேயே கழிச்சிட்டு போகணும். அவேர்னஸ் இருக்கிறவங்க அதை புரிஞ்சிருவாங்க. புரிஞ்சுட்டு ஓ அப்போ கர்ம பதிவில் கழிச்சே தீரணும். அவன் அதுக்கு என்ன சொல்கிறோம், அதை அனுபவித்து தான் கழிக்கணுமா? இல்லை, அதுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குது, ஆலய வழிபாடுகளும் இருக்குது, எக்ஸாக்ட் டெம்பிள்ஸு. இந்த கர்ம பதிவோடு ரிலேட்டடான கோவில் தான் இந்த கோவில். அதை சொல்லியே தான் சொல்லுவோம். கண்டிப்பாக இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பார்த்துட்டு இருக்கவங்க சரி எங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான அதுக்காக நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த தன்மையில் வந்து நட்சத்திர வினைப்பதிவு என்ற தலைப்பிலே 3 நாட்கள் வகுப்பு நடைபெறும். சென்னையில் முதல் வகுப்பு நடந்தது 2024 நவம்பரில். அங்கே வலசரபாக்கத்தில் வெண்மர அகாடமிங்கிற இடத்துல தான் அந்த வகுப்பு நடந்தது. 75 மாணவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். வெரி லாட் ஆஃப் எவிடென்ஷியல் ப்ரூஃப். இந்த நட்சத்திரம் இந்த பாதத்தில் ஒரு இண்டிகேஷன் இருந்தால் அந்த குழந்தை அல்லது தாய், அந்த குழந்தை பிறந்தவனே இவளுக்கு பால் இல்லாமல் போயிடும். இது கூட தெரியும். ஆமாம், அவள் நேரடியாக பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியாது, வேறு ஏதாவது மாட்டுப்பால் அந்த மாதிரி கொடுத்து தான் வளர்த்தணும். அந்த மாதிரி தான் சூழல் இருக்கும். அது இருக்குது, அது சொல்லி அந்த இண்டிகேஷன் சொல்கிறேன். அந்த 75 மாணவர்கள் அமர்ந்திருக்கக்கூடியதான அந்த அமைப்பில் 5 பெண்கள் எழுந்து நிற்கிறாங்க. அவர்களுடைய அனுபவம் எங்களுடைய நட்சத்திர பதிவு புத்தகத்தில் எங்கள் ஜாதகத்தில் இந்த பதிவு இருக்குது. என் குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுக்க முடியல, என்னன்னு கேட்டால் இது என்னமோ தெரியல, பால் வத்திடுச்சு என்னமோ ஏதோன்னு சொல்லி 3 குழந்தைகளுக்குமே நான் பசும்பால் கொடுத்து தான் வளர்த்தினேன். ஒரு லேடி எது சொல்கிறாங்க, நான் தாய்ப்பால் குடிக்கலை. இப்படியும் இருக்கு. நான் தாய்ப்பால், நான் பிறந்தவன், நான் வந்து எங்கள் மதருக்கு வந்து 3rd சைல்டு. என்னுடைய மூத்தவங்க 2 பேரும் தாய்கிட்ட பால் குடிச்சிருக்காங்க. நான் பிறந்த உடனே என்ன ப்ராப்ளமோ தெரியல, எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, தாய்ப்பால் இல்லாமல் போய் நான் வந்து பசுமாட்டு பால் குடிச்சு தான் வளர்ந்தேன்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு அந்த நட்சத்திர கர்ம வினைப்பதிவு என்னுடைய ஜாதகத்தில் இருக்குங்க சார். இந்த மாதிரி வித்தியாசமான இதெல்லாம் வரும். தன் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமலே போனவங்களும் உண்டு. இது வந்து அந்த 108 பாதத்தில் ஒரு பாதம். அந்த பாதத்தில் ஒன்று பிளானட் நின்று இண்டிகேஷன் கொடுக்கணும், எங்கேயாவது இருந்து பிளானட் அந்த குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தை பார்த்து இண்டிகேஷன் கொடுக்கணும். கொடுக்கும்போது அதை நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த என்ன அப்படியே ஒரு ஈகராக போவாங்க. அடுத்த பாதத்தில் என்ன சொல்லப்படுது, ஏன்னா அடுத்த பாதம் நீங்கள் எடுக்க போகிற அடுத்த பாதம் எனக்கு இண்டிகேஷன் இருக்குது என் ஜாதத்தில், என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம், அது என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். அது ரொம்ப சஸ்பென்ஸாக போகும் கிளாஸு.
அந்த மாதிரி வகுப்பு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். சென்னையில் ஒரு வகுப்பு பண்ணணும், ஒரே வகுப்பு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸு. அதை தொடர்ந்து பழனியிலே 3 வகுப்புகள் முடிந்தது. ஒவ்வொரு வகுப்புக்கும் 40 மாணவர்கள் வந்திருந்தாங்க. அப்படி டோட்டலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 190, 195 மாணவர்கள் தமிழகம், மற்ற ஆந்திரா, கர்நாடகா எல்லா பக்கம் பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. கொச்சின், எர்ணாகுளத்துலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒருத்தன்னு சொல்லி பேர் சொன்ன மாதிரி வந்து போனாங்க. எல்லாருமே வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அற்புதமான செய்திகள் எப்படி கொடுத்துருக்கீங்க சார், அற்புதம். அந்த தன்மையில் இப்போ கூட வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 3 நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு பழனியில் இதே வகுப்பு நேரடி வகுப்பாக நடைபெறுகிறது. அவரவருடைய கர்ம பதிவுகளை தெரிந்து கொண்டு இந்த கர்ம பதிவுகளை எத்தனை கர்ம பதிவுகள் நாம் நம் குடும்பத்தார் அனுபவித்து கழித்திருக்கிறார்கள். தாலி திருடின பாவம் ஒரு இடத்துல இண்டிகேஷன் ஆகும். அது சொல்கிற ஒரு லேடி எந்திரிச்சு அழுகுறாங்க, எனக்கு இருக்குது அந்த பாவம். என் மகளை திருமணம் செய்து கொடுத்து 6வது மாதத்தில் அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டு கணவன் கட்டின தாலியை வந்து சிசர் எடுத்து கட் பண்ணி அறுத்து கணவன் வீட்டு மாங்கல்யத்தை எடுத்து டேபிளில் வச்சுட்டு நான் என் தாய் வீட்டு மாங்கல்யத்தோடு பரப்பிட்டு பெட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அப்படி கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் ஒரு பொண்ணு தான் தாலியை கத்திரிக்கோள் எடுத்து தானே நறுக்கிறா. தாலி திருடுன பாவம். ஏதோ ஜென்ரேஷனில் யாரோ திருமணத்துக்காக செய்து வைத்த தாலியை திருடி இருக்காங்க. பொதுவாக பேசுவோம், புருஷ சுரோடு இருக்கான், கல்யாணம் 6 மாதம் ஒரு பொண்ணு தான் தாலியை தானே அறுப்பாளா? அவள் அதை பெருசாக இது பண்ணலை. உன்னோட வாழ முடியாது, கோர்ட்டுக்கு போகிறேங்கிறான். வாழ முடியாதுன்னா பொண்ணு தாலி அறுத்து அவன் மாங்கல்யத்தை கொடுத்துட்டு என் மாங்கல்யத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு கேஷுவலாக சொல்கிறாளாம் அந்த பொண்ணு. ஏன் இப்படி புத்தி இவளுக்கு போச்சு? இது ஏன் நடந்தது? இன்றைக்கி தான் ஆன்சர் கிடச்சிது. அப்போ கர்மப்பதிவு, என் ஜாதகத்துடைய கர்மப்பதிவு என் மகளுக்கு போய் அப்படி பண்ணிட்டு வந்துட்டான். பிறகு காம்ப்ரமைஸ் பண்ணி நிறைய சிலதெல்லாம் பண்ணி செஞ்சு ஓகே செஞ்சு மறுபடியும் ஒரு தாலி கட்டி இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போ ஒரு தாலி கட்டாயிடுச்சு இல்லையா? கண்டிப்பாக. தாலி திருடன பாவம் அங்கே போயிருக்கு. லாட் ஆஃப் எவிடன்ஷியல் ப்ரூஃப்ஸ். அந்த மாதிரி விருப்பம் இருப்பவர்கள் என்னுடைய அலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் அது சுவிட்ச் ஆஃப் அந்த மாதிரி வந்தால் வாட்ஸ்அப்பில் வந்து பதிவுகள் போடுங்க. அது ப்ரொசீஜர் என்ன, டோட்டல் பேமெண்ட் எவ்வளவு வரும், அட்வான்ஸ் எவ்வளவு பணம் கட்டி நீங்கள் வந்து முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும், அந்த மாதிரி சொல்லி வாங்க. பழனியில் நாங்கள் இந்த வகுப்பு நடத்தக்கூடிய இடம், அதனுடைய அந்த கெப்பாசிட்டி 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாக உட்காரலாம். அதனால் நான் ஒரு 38, 39 அப்படி என்ட்ரி வரும்போதே கட் பண்ணிடுவேன். முந்தி வரவங்க அழகாக வந்து 2வது ஒரு வாய்ப்பு சொல்லிடுறேன். 2 தொகுதிகளாக 2 புத்தகம் தருவோம். தொகுதி 1, தொகுதி 2. 108 கர்ம பதிவும் அதில் இருக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு நாளைக்கு 10 கர்ம பதிவு பார்க்கலாம். ஏன்னா ஒரு கர்ம பதிவு எடுத்தால் குறைஞ்சது 1 ஹவர் ஓடும். ஏன்னா எவிடென்ஷியல் ப்ரூஃப் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காலையில் 9:30க்கு ஆரம்பிப்போம், நைட்டு 8 ஆகும். இது வந்து முதல் நாள். ஏன்னா எல்லாருமே அதுக்கு முந்தைய நாள் வந்து இரவு பயணங்கள் மேற்கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க கொஞ்சம் உட்கார்றது சிரமப்படுவாங்க. என்னுடைய இன்னொரு அமைப்பு அப்படின்னா 2ஆம் நாள் என்ன செய்வோம், வழக்கம் போல் காலையில் 9 மணிக்கு வகுப்பு ஆரம்பித்து இரவு 8 மணிக்கு பிரேக் முடிஞ்சிடும். 1 ஹவர் பிரேக். 9 மணிக்கு இரவு எல்லோரும் அசம்பிள் ஆகி இரவு 1:30 மணி வரைக்கும் வகுப்பு நடக்கும். சாட்சிகள் உண்டு. 1:30 மணி வரைக்கும் வகுப்பு நடக்கும் செகண்ட் டே. அப்புறம் 1:30 மணிக்கு எல்லோரும் போய் அவங்கவுங்க செட்டில் ஆகிடுவாங்க. 3ஆம் நாள் காலையில் 9:30க்கு ஆஸ் யூஷுவல் வந்துடுவாங்க. 3rd டேங்கும் போது ஈவினிங் ஒரு 6:30, ரொம்ப போனால் 7 க்ளோஸ் பண்ணிவிடும். ஏன்னா எல்லாம் ரிட்டன் போகணும், பஸ் புக் பண்ணியிருப்பாங்க, ட்ரெயின் புக் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதனால் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் என்னோட ஜாதகம் படிக்க வர்றாரு, அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டாரு, பேலன்ஸ் பேமெண்ட்டு கிளாஸுக்கு வரும்போது பண்ணி உள்ளே வர்றாரு. அவருக்கு மட்டும் அவருடைய கர்ம வினை பதிவுகள் என்னென்ன, அவருடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கி அவருக்கு உண்டான கர்ம வினை பதிவுகள் என்னென்ன இருக்குங்கிறத ஒரு சின்ன புக்லெட்டு ஒரு 12 to 13 பேஜஸ் வரும். அதை போட்டு அவர் கையிலே கொடுத்துருவோம். அப்போ தானே அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்றைக்கி நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுறீங்க சார், அந்த கிளாஸ்க்கு நான் வந்துடுறேன். உடனே உங்களுக்கு ஒரு பதிவு வரும், ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பர்த் டீட்டெயில்ஸ், வாட் இஸ் யுவர் நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், ஏஎம்மா பிஎம்மா, பர்த் பிளேஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக உங்கள் கர்ம பதிவு புக்கு ரெடி ஆகிடும். வால்யூம் 1, வால்யூம் 2ங்கிறது 108 கர்ம பதிவுகளும் இருக்கக்கூடிய புத்தகம். உங்கள் கர்ம பதிவுகள் என்னென்ன அதை உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்தில் போட்டு நாங்கள் எடுத்துருவோம். அந்த புக்கை உங்கள் கையில் கொடுத்துருவோம். அதை அப்படியே இப்போ நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அது எத்தனை கர்ம பதிவுகள் நீங்கள், உங்கள் குடும்பத்தவர்கள், உங்களுடைய முன் ஜென்ரேஷன், அப்பா கூட பிறந்த தம்பிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்து தான் அவர் இறந்தார், அந்த கர்ம பதிவு எனக்கு இருக்குது, அப்போ பாஸ் ஆகி வந்திருக்குது, அதை அனுபவித்து கழித்து இறந்துட்டாரு, டிக்கெட் சொல்லணும். இந்த கர்ம பதிவு கிராஸ் பண்ணிட்டோம். ஓ, அது வேற. நமக்கு எது முடிஞ்சு போச்சு, அந்த எது டிக்கெட் இன்னும் சொல்லணும். பாக்கி இருக்கு அந்த அப்படிங்கிறது. பாக்கியை மட்டும் நம்ம ஒன்று அனுபவித்து கழிக்கணும். அது அனுபவிக்கலாம் முடியாது, ட்ராஜடியெல்லாம் வரும், அதில் ரொம்ப ட்ராஜடியாக வரும். அப்போ அதுக்குண்டான வாழ்வியல் பரிகாரங்களும் ஆலய பரிகாரங்களும் சொல்லிடுவோம். அதை கரெக்டாக அவங்க பண்ணிகிட்டே வந்துட்டாங்கன்னா அதுலேருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடும். பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அருமையான வாய்ப்பு தவற விடாதீங்க. ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் பழனியில் இந்த வகுப்பு நடக்க இருக்கு. ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் 2 இடத்துலையும் நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த வகுப்பில் இணையறதுக்கான அருமையான வாய்ப்பு. ஐயா குறிப்பிட்ட மாதிரி 40 சீட்டு மட்டும்தான் அலவுடு.
நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றும் ஐயா சொல்லி தரும்பொழுது நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். நிச்சயமாக இது ஒரு அதிசயமான ஒரு வகுப்பாக தான் இருக்க போகுது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அருமையான ஒரு பதிவு. நல்லதொரு வாய்ப்பு இந்த உலக மக்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்கின்றதான தன்மையில் நீங்களும் இதற்கு இசைவு தந்து இந்த வகுப்பு பற்றியதான செய்திகளை இந்த நேயர்களுக்கு தருவதற்கு பேருதவி செய்த உங்களுக்கும் இந்த பிரணவ மந்திரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிருகு பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.